மீண்டும் உங்களை தமிழ் நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தொகுப்பில் நல்ல பாடல்கள், பயனுள்ள செய்திகள் அத்தனையும் உங்களுக்காக ஆத்ம நண்பன் குழு பலரோடு இணைந்து வழங்குகிறது. கேளுங்கள், உங்கள் ஆத்ம நண்பன். ஆனந்த கீதமே துதி ஆராதனையும் நாளும் நாடுவே. ஆனந்த கீதமே துதி ஆராதனையும் நாளும் நாடுவே. ஆவியின் வரமே தீரே ஆசீர்வதித்தே துதிப்பேன். ஆவியின் வரமே தீரே ஆசீர்வதித்தே துதிப்பேன். ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா. ஆனந்த கீதமே துதி ஆராதனையும் நாளும் நாடுவே. மலைகள் விலகினும் கிருபை விலகாதே. மனது உருகிடும் சுத்தரை சொல்கிறாரே. வழி வந்தீரே, மாறச் செய்தீரே, ஒளி தந்தீரே ராஜனே. விழி தந்தீரே, பார்க்கச் செய்தீரே, மொழி தந்தீரே, பாடியே நாடுவேன். ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா. ஆனந்த கீதமே துதி ஆராதனையும் நாளும் நாடுவே. ஆனந்த கீதமே துதி ஆராதனையும் நாளும் நாடுவே. தடைகள் நீக்குவார், முன்பாக நடப்பாரே. தருவார் ஆனந்தம், ஆவியின் சந்தோஷமே. கனிவாய் காத்து பாசமாய் சேர்த்து சமூகத்தில் நீ வைத்தீரே. கவலை நீக்கி தனிமை போக்கி பிணியை நீக்கி வாழவே செய்தீரே. ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா. ஆனந்த கீதமே துதி ஆராதனையும் நாளும் நாடுவேன். ஆனந்த கீதமே துதி ஆராதனையும் நாளும் நாடுவேன். மதிலை தாண்டுவேன், சேனைக்குள் பாய்வேனே. மகிபன் இயேசுவின்
பெற்றுக்கொண்டிருப்பது உங்கள் அற்பன் நண்பன். நான் உன்னை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மல்கியா 1:2. என்னை நேசிக்க யாரும் இல்லையே, உண்மையாகவே இவர்கள் என் மீது அன்பு செலுத்துகிறார்களா என்று நாம் பல வேளைகளில் யோசிப்பதுண்டு. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு நம்பிக்கையூட்டும் இந்த வார்த்தைக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவன் நாம் ஒவ்வொருவரையும் முற்றிலும் அறிந்தவர், நம்மை நேசிக்கிறவர். அவருடைய கர்த்தத்துவம் ஒப்பற்றது. அவர் யாரையும் பாகுபாடு பார்ப்பவர் அல்ல. நண்பர்களே, நம்மில் பலர் தேவன் என்னை வெறுத்தாரோ என்று மனமுடிந்திருக்கலாம், சந்தேகித்திருக்கலாம். இல்லை நண்பர்களே, பாகுபாடற்ற நம் தேவன் ஒருபோதும் உன்னை நேசிக்க தவறியதில்லை. அநாதிதேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதிதேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. இவனாந்திரத்தில் நிழல் கொடுத்து உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. பாதை சூழும் இருளில் தூய தேவ ஒளியே. கானக பாதை சூழும் இருளில் தூய தேவ ஒளியே. உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்து கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செழிப்பாய் மாறும் தூய தேவ அருளால். வறண்ட வாழ்க்கை செழிப்பாய் மாறும் தூய தேவ அருளால். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும் துயர
தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஆத்ம நண்பன். ஆரோக்கியம் ஆரோக்கியம் அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். ஆரோக்கியம் ஆரோக்கியம் அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். ஒவ்வொரு நாளும் நம்மை சுற்றிலும் பலதரப்பட்ட வியாதிகளினால் மக்கள் மடிகின்றார்கள். அப்படியானால் உங்களுடைய உடல் நலத்தை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டாமா? சாப்பிடுங்கள் பழங்களை. பழங்கள் நமக்கு அதிகமாக பயன்களை தருகின்றன. சில பழங்களை நாம் பார்ப்போம். ஆப்பிள் தினமும் உடலில் உள்ள விஷப்பொருட்களை அகற்றுகின்றது. அதனால் தினமும் சாப்பிடுவது நல்லது. விட்டமின் சியும் இதில் உள்ளது. வாழைப்பழம் உடல் தசை நன்கு இயங்க இதில் பொட்டாசியம் இருக்கிறது. இது மலச்சிக்கலையும் நீக்கும். ஆரஞ்சு ஜீரண உறுப்புகளும் நோய் எதிர்ப்பு சக்தியும் வலுப்பட இதில் உள்ள ஃபைட்டோகெமிக்கல் உதவுகின்றது. மாதுளம்பழம் இதயத்திற்கும் நெஞ்சுவலிக்கும் சக்தி வாய்ந்த டானிக். மாதுளைப்பழம் இதில் எலாஜிக் என்ற புற்றுநோய் தடுப்பு அமிலம் உள்ளது. பப்பாளி கல்லீரல் கோளாறு வராமல் பார்த்து கொள்கிறது. மாதவிலக்கு கோளாறுகளும் அகலும். கொய்யா இரத்தத்தை சுத்தப்படுத்தும். ஆப்பிளுக்கு இணையான விட்டமின் சி இந்த பழத்தில் உள்ளது. அன்னாசி இரத்த சோகை அதாவது அனீமியா ஜாண்டிஸ் வராமல் பார்த்துக்கொள்ளும். வயிற்றில் பூச்சிகளை கொள்ளும் அதிகம் சாப்பிடக்கூடாது. பழங்களை சாப்பிடுவோம், நம் பல நாள் வாழ்வோம். ஆரோக்கியம் அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். ஆரோக்கியம் ஆரோக்கியம் அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும்
சென்னையிலிருந்து இளம் தம்பதியர் குடும்பமாய் கிளம்பி மலேசியா தேசத்தில் பணம் பல சம்பாதித்து செழிப்பாய் வாழலாம் என்று கடந்து வந்த அவர்கள் வாழ்க்கையில் நடந்தது என்ன? வந்த ஒரு சில மாதங்களில் தன் கணவனாரை கொடிய விபத்து ஒன்றில் பறிகொடுத்தாள். வாழ்க்கை சின்னாபின்னமாய் மாறினது. இனி வாழ வழியில்லை என்று சொல்லி தன் 2 பிள்ளைகளோடு தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று சமையலுக்கு வைக்கப்பட்டிருந்த வாய்வை திறந்துவிட்டு மறித்து விடலாம் என்ற வேளையில் எங்கோ இருந்து ஒரு பாடல் அவள் காதுகளிலே வந்தது. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, கண்டுன்னை அழைத்த தெய்வம் கைவிடுவாரோ. அந்த பாடலை கவனித்தாள். பாடலின் நாயகனாகிய இயேசுவை தன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டாள். அவள் வாழ்க்கையிலே ஒளி வந்தது, விளக்கு ஏறினது. எலிசபெத்தாய் ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்ந்து வருகிறாள். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குதத்தங்கள் வரைந்தெனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குதத்தங்கள் வரைந்தெனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அருந்துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பறந்திடுமே உம் நாமத்தினால், பரனே எனக்காய் ஜெய கொடியே. பறந்திடுமே உம் நாமத்தினால், பரனே எனக்காய் ஜெய கொடியே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியும் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. எப்படியும் உம் வருகையிலே
என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பரிசுத்த வேதாகமம் நமக்கு சிறந்த வழிகாட்டி. அப்படிப்பட்ட பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு அருமையான சத்தியத்தை இப்பொழுது கேட்க இருக்கின்றோம். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஆத்ம நண்பன் என்ற இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு வாரமும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் தொடுவார். நிச்சயமாகவே இந்த செய்தி ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த செய்தியின் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை எங்களுக்கு எழுதுங்கள், எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்பொழுது கூட மத்தேயின் சுவிசேஷ புஸ்தகம் 8வது அதிகாரத்தில் 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் உங்கள் தியானத்திற்காக உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். வாசிக்கின்றேன். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். 3வது வசனம், இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எத்தனையோ அதிசயங்களை செய்தார். பிசாசு பிடித்தவர்கள் இயேசுவிடம் கொண்டு வரப்பட்டார்கள். செவிடர்களும் ஊமையர்களும் இயேசுவிடம் கொண்டு வரப்பட்டார்கள். திமிர்வாதக்காரன் இயேசுவிடம் கொண்டு வரப்பட்டான். இன்னும் மரித்தவர்களும் இயேசுவிடம் கொண்டு வரப்பட்ட போது அவர்கள் உயிரோடு எழுந்திருந்தார்கள். வேதத்திலே எத்தனையோ அதிசயங்களை ஆண்டவர் செய்திருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வந்த நோயாளிகளில் இவன் ஒருவன் மாத்திரமே சொன்ன ஒரு மகத்துவமான வார்த்தை, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொன்ன ஒரு மாபெரும் வார்த்தை. வேதத்திலே 100க்கு அதிபதியை குறித்து வாசிக்கும் போது, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்த ஒரு 100க்கு அதிபதியாக அவன் இருக்கும்போது, இங்கொரு மனிதன் குஷ்டரோகி தான் சுகமடைய வேண்டும் என்று விரும்பினான். ஆனால் குஷ்டரோகத்திலிருந்து தான் சுகமடைவது கூட ஆண்டவருக்கு சித்தமாயிருந்தால் நடக்கட்டும் என்று சொன்னான். இதை சற்று நீங்கள் புரிந்து கொள்ள முடிகிறதா? ஒரு வேதனையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், இல்லை என்றால் ஒரு மோசமான பிரச்சனையிலே நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய வாழ்விலே சஞ்சலத்தோடு வாழ்கின்றீர்கள். உங்களுடைய வாழ்விலே ஒரு பெரும் வியாதிக்கு ஆளாகி ஒவ்வொரு நாளும் சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்ட நிலையிலே இருக்கின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வருகின்றீர்கள். என்ன சொல்வீர்கள்? ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்கும் என்று நாம் சொல்லுவோமா? ஒரு குஷ்டரோகி சமுதாயத்தால் துரத்தப்பட்டவன். அந்த நாட்களிலே குஷ்டரோகம் என்றால் பாவத்தினால் வந்த வியாதியாக கருதப்பட்டது. குஷ்டரோகிகள் சமுதாயத்தில் ஏனைய மனிதர்களைப் போல வாழ்வதற்கு உரிமை அற்றவர்கள், உரிமை கிடையாது. அவர்கள் சமுதாயத்தை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டவர்கள். அவர்களுக்கென்று தனிமையான ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கும். அந்த இடத்தில்தான் அவர்கள் இருக்க வேண்டும். அவர்கள் எப்பொழுதெல்லாம் தெருக்களிலே வருகின்றார்களோ அப்பொழுதெல்லாம் சத்தமிட்டு சொல்ல வேண்டும், ஐயோ குஷ்டரோகியாகிய நான் வருகிறேன், ஐயோ குஷ்டரோகியாகிய நான் வருகிறேன் என்று அவர்கள் சத்தமிட்டு சொல்ல வேண்டும். மற்றவர்கள் ஒதுங்கிக் கொள்வார்கள். ஆனால் இங்கு அதே நிலையில் காணப்பட்ட ஒரு மனிதன் சுகம் வேண்டுமென்று அவன் விரும்பினாலும் கூட, சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்ற எண்ணம் அவனுக்குள் இருந்தாலும் கூட, ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வந்து என்னை சுகமாக்கும் என்று அவன் கேட்காதபடிக்கு, ஆண்டவரே, நான் சுகமாக வேண்டும் என்பது உம்முடைய சித்தமானால் என்னை சுகமாக்கும் என்று கேட்டானா? ஏன் அந்த வார்த்தையை அவன் கேட்டான்? அவனுடைய வாழ்விலே ஒரு காரியத்தை அறிந்திருந்தான். நான் குஷ்டரோகியாய் இருப்பது கூட உமக்கு சித்தமானால் நான் குஷ்டரோகியாகவே இருந்து விடுகிறேன் ஆண்டவரே. எவ்வளவு பெரிய ஒரு மகத்துவமான ஒரு அர்ப்பணிப்பு, ஒப்படைப்பு.
வாழ்நாள் முழுவதும் நான் அந்த பிரச்சனையோடு வாழ வேண்டும் என்பது உமக்கு சித்தமானால் நான் வாழ்ந்து விடுகிறேன் என்று நாம் சொல்வதற்கு ஆயத்தம்தானா? வாழ்நாள் முழுவதும் என்னுடைய வியாதியோடு நான் போராட வேண்டியது உமக்கு சித்தமானால் நான் வாழ்நாள் முழுவதும் இந்த வியாதியோடே இருந்து விடுகிறேன் என்று எத்தனை பேர் நாம் சொல்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறோம்? பவுல் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் கூட எழுதுகிறார், என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரை நோக்கி நான் 3 முறை இந்த முள் நீங்க வேண்டும் என்று நான் கேட்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லிவிட்டாராம். அதைத்தான் பவுல் எழுதுகிறார். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12வது அதிகாரத்தில் இவ்விதமாக எழுதுகிறார். 7வது வசனம், 8, 9 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். பவுலினிடத்திலே காணப்பட்ட ஒரு நம்பிக்கை இந்த குஷ்டரோகியினிடத்திலும் காணப்பட்டது. நான் குஷ்டரோகியாக இருந்தாலும் பரவாயில்லை, என் ஆண்டவரே, உம்முடைய பலன் என் மீது விளங்கும் என்றால், உம்முடைய வல்லமை என் மீது விளங்கும் என்றால், நான் குஷ்டரோகியாகவே நாள் முழுவதும் இருந்து விடுகிறேன். எனவே இப்பொழுதும் கூட உம்மிடத்திலே நான் வருகிறேன், உமக்கு சித்தமானால் மாத்திரம் என்னை சுத்தமாக்கும் என்று சொன்னான். நம் அன்பு ஆண்டவர் இயேசு கூட கெத்செமனே தோட்டத்தில் உன்னுடைய பாவமும் என்னுடைய பாவமும் அவரை அழுத்திய போது மனம் உடைந்தவராய் வியாகுலத்தோடு பிதாவை நோக்கி ஜெபிக்கும்போது ஜெபித்தார் அல்லவா? ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி ஆகு கடவுது என்று ஜெபித்தார் அல்லவா? அதே போன்ற ஒரு மனப்பக்குவத்தோடு ஒரு குஷ்டரோகி ஆண்டவருக்கு முன்பாக வந்து நிற்கிறான். உமக்கு சித்தமானால் மாத்திரம் என்னை சுத்தமாக்கும் அப்பா, இல்லை என்றால் வேண்டாம் ஐயா என்று சொல்கின்ற ஒரு நிலை. ஆண்டவரே, நான் சுகம் பெறுவதற்கு தகுதியற்றவன் அப்பா. இந்த சுகவீனம், இந்த குஷ்டரோகம் எனக்கு வந்ததற்கு காரணம் நான் தான் ஆண்டவரே. ஆனாலும் உம்முடைய சித்தம் தகப்பனே என்று சொல்லி அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த போது ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார். மனதுருகி கரநீட்டி தொட்டு சுகப்படுத்தினாராம். அந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். வேதம் மிகவும் அழகாக சொல்கிறது. மத்தேயுவின் சுவிசேஷ புஸ்தகத்தில் நாம் இந்த சம்பவத்தை வாசிக்கிறோம். 3வது வசனம் 8வது அதிகாரத்தில் சொல்கிறது, இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றாராம். உடனே குஷ்டரோகி நீங்கி அவன் சுத்தமானானாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எத்தனை பேர் நம்முடைய வாழ்விலே தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து அதிசயம் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோம்? அதிசயத்தை எதிர்பார்க்கிறோம், தவறில்லை. அற்புதத்தை எதிர்பார்க்கிறோம், தவறில்லை. ஆனால் தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து அதிசயத்தை எதிர்பார்க்கிறோமா? தேவனுடைய சித்தம் என்ன என்பதனை அறிந்து அந்த சித்தத்திற்கு நம்மை ஒப்புவித்தவர்களாய், தேவனே என் வாழ்விலே அதிசயத்தை செய்யும் என்று கேட்கிறோமா? இந்த குஷ்டரோகி தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தான். அவனுடைய குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கி போயிற்று. விடுதலை அடைந்தவராய், விடுதலை பெற்றவனாய் ஆண்டவருடைய சமூகத்திலே நன்றி சொல்லி கடந்து போனான். யாரெல்லாம் தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க ஆயத்தமாயிருக்கின்றீர்களோ அவர்களை என் ஆண்டவர் தொடுவார். யாரெல்லாம் தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணிக்க காத்திருக்கிறீர்களோ அவர்களை ஆண்டவர் தொடுவார். ஒருவேளை ஆண்டவரே, பவுல் சொன்னது போல, நீர் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த பலவீனத்தை எடுத்து போடாமல் இருந்தாலும் உம்முடைய பரிபூர்ணமான பலன் என் மீது விளங்குவதினாலே என் பலவீனத்தை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொன்னது போல, அநேக நேரங்களிலே உங்களுடைய பலவீனங்களுக்காக நீங்கள் ஜெபித்தோம். உங்களுடைய பலவீனங்கள் உங்களை விட்டு எடுத்து போடப்படவில்லையா? உங்களுடைய பிரச்சனைகளுக்காக ஜெபித்தோம். உங்களுடைய பிரச்சனை உங்களை விட்டு அகன்று போகவில்லையா? அந்த பிரச்சனைகளின் மத்தியிலும் அவருடைய பரிபூர்ண கிருபை உங்களுக்கு விளங்கும் என்று என் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உங்களுடைய வியாதியின் படுக்கையிலும் தேவனுடைய பரிபூர்ணமான பலன் உங்கள் மீது விளங்கும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். எனவே பாடானாலும், வேதனையானாலும், வியாதியானாலும், கஷ்டமானாலும் ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை
உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். ஜெபம் செய்வோமா? எங்கள் பரலோக தகப்பனே, அநேக நேரங்களிலே நாங்கள் பாடுகளையும் வேதனைகளையும் சந்திக்கும் போது எங்கள் தேவன் அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஐயா. ஆனால் இந்த குஷ்டரோகியினுடைய வாழ்விலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட ஒரு சிறிய பாடம், உம்முடைய சித்தத்துக்கு ஒப்புக் கொடுப்பதினாலே எங்களுடைய வாழ்விலே பூரண விடுதலை உண்டு தகப்பனே. இந்த நாளிலும் கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையிலே பாடுகள் நீங்கவில்லையே என்று எண்ணிக்கொண்டிருப்பார்களே, ஆனால் அவருடைய சித்தத்துக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க நீர் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆம் ஆண்டவரே, உன் பலவீனத்திலே என் பலன் பரிபூரணமாய் விளங்கும் என்று பவுலுக்கு நீர் சொன்னது போல இந்த நாளிலும் அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனுக்கு உம்முடைய கிருபை போதும் என்பதனை நீர் விளங்க பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் ஏந்தி தாங்கும். உமக்கே துதியும் தோத்திரமும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் இப்போது கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஆத்தும நண்பன். அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும்.
இப்பொழுது கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஆத்ம நண்பன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இந்த ஆண்டு ஒரு சிங்க தேசத்தில் நான் வந்து ஃபஸ்ட்டு வரும்போது, அதாவது என்னால் முடியுமா இந்த கடனை அடைக்க அப்படிங்கிற ஒரு சந்தேகக்குறி வந்தது. ஆனாலும் ஆவியானவர் அந்த எரேமியா 1:8 சொன்னது போல், கர்த்தர் உன்னை காக்கும்படி நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொன்னது போல் அவர் வார்த்தையை நிறைவேற்றி அந்த கடன் பிரச்சனை எல்லாத்தையும் முடித்து இன்றைக்கி நிறைய பிள்ளைகளுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்து என் பிள்ளைகளும் சத்தியத்தில் வளர கிருபை செஞ்சார். ஆனாலும் ஆண்டவர் இன்னமும் இந்த நாள் முழுவதும் என்னை பாதுகாத்து வழிநடத்தின தேவன் இனிமேலும் காப்பாருன்னு சொல்லி அற்புதமாக என்னை நடத்தி கொண்டு வராரு. இந்த வேலையிலும் ஆண்டவர் சிங்கப்பூர் தேசத்தில் இந்த அருமையான ஒரு கம்பெனி, இந்த கம்பெனியில் சில நேரத்தில் வேலைகள் குறைவுகள், கம்பெனிலையும் வேலை இல்லைன்னு சொல்லி ஊருக்கு அனுப்பினவங்க எத்தனையோ பேர். ஆனாலும் என்னை அந்த இடத்துல நிலைநிறுத்தி வைத்து இன்னும் ஒரு வருடம் 2 வருடம் என்னை கூட்டி அந்த நாளையும் கொடுத்து வருமானத்தையும் கூட்டி கொடுக்குறாரு. தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை சொல்லி வேதத்தில் வெளிப்படுத்தினார். அதே போல் நடத்துகிறாரு. இன்னும் தேவைகளை சந்தித்து நடத்துவாருங்கிற நம்பிக்கை. இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றே. அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றே. அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றே. தினமும் துதிக்கின்றே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றே. மேலானது உம் பேரன்பு உயிரினும் மேலானது. மேலானது உம் பேரன்பு உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றே. தேவனே நீர் என் தேவன் தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே நீர் என் தேவன் தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கின்றே உம் வல்லமை காண்கின்றே. மகிமை வாஞ்சிக்கின்றே வல்லமை காண்கின்றே. வல்லமை காண்கின்றே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றே.
நிழலில் களி கூறுவே உறுதியாய் பற்றிக் கொண்டே மலக்கரம் தாங்குதையா உறுதியாய் பற்றிக் கொண்டே மலக்கரம் தாங்குதையா வலக்கரம் தாங்குதையா ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றே ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றே அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றே அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றே தினமும் துதிக்கின்றே ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றே ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றே. நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பது உங்கள் அன்பன் நண்பன். 51 சங்கீதம். பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்திற்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். 1. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். 2. என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். 3. என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. 4. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும் நீர் நியாயந்தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். 5. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன். என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். 6. இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். 7. நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். 8. நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும். 9. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களையெல்லாம் நீக்கி அருளும். 10. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். 11. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். 12. உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். 13. அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். 14. தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும், அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். 15. ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். 16. பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. 17. தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். 18. சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும், எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. 19. அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியுமாகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர், அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள்.
ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. உலகத்தின் ரட்சகர் இயேசுவே உயிர் கொடுத்தார், உயிர் தேழ்ந்தார். உலகத்தின் ரட்சகர் இயேசுவே உயிர் கொடுத்தார், உயிர் தேழ்ந்தார். தம்மை நம்பினால் உன்னை கைவிடால், தளராமல் நம்பி ஓடிவா. தம்மை நம்பினால் உன்னை கைவிடால், தளராமல் நம்பி ஓடிவா. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பாவசாபங்கள், தீராவியாதிகள், பல தோல்விகள் உந்தன் வாழ்க்கையில். பாவசாபங்கள், தீராவியாதிகள், பல தோல்விகள் உந்தன் வாழ்க்கையில். கண்டு நீ மனம் கலங்குவதே, கர்த்தர் இயேசுவண்டை ஓடிவா. கண்டு நீ மனம் கலங்குவதேன், கர்த்தர் இயேசுவண்டை ஓடிவா. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே, வாருங்கள் என் அண்டையில் என்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே, வாருங்கள் என் அண்டையில் என்கிறார். இளைப்பாறுதல் தரும் இயேசுவை இன்று தேடி நாடி நம்பி வா. இளைப்பாறுதல் தரும் இயேசுவை இன்று தேடி நாடி நம்பி வா. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. தூய்மையானவர் பாவமானாரே, பாரமான சிலுவை சுமந்தவரே. பா
பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. இது உங்கள் ஆத்ம நண்பன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக படைக்கப்படுவதால் உங்களுடைய கருத்துகள், உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள், தேவைகள் வாட்ஸ்அப் மூலமாக எங்களுக்கு நீங்கள் அறிவிக்கலாம். எங்களுடைய தொலைபேசி எண் 966-36-194. மீண்டும் சொல்கிறேன், 966-36-194. நீங்கள் எங்களை இமெயில் மூலியமாகவும் தொடர்பு கொள்ளலாம். atma.nanban.yesu@gmail.com. மீண்டும் சொல்கிறேன், atma.nanban.yesu@gmail.com. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுடைய சாட்சிகள். நாம் எல்லோருமே சாட்சிகளை கேட்கும்போது ஸ்திரப்படுகிறோம். ஆகையால் ரத்தன சுருக்கமாக உங்களுடைய கைபேசியில் அழகாக இந்த 1 நிமிடத்தில் உங்களுடைய சாட்சியை பதிவு செய்து எங்களுக்கு அனுப்பலாம். நன்றி. நண்பர்களே, நீங்கள் கேட்கும் இந்த நிகழ்ச்சிகளை அநேகர் சேர்ந்து ஜெபத்தோடு தொகுத்து வழங்குகிறோம். இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பது மட்டுமின்றி உங்கள் வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதே எங்கள் விருப்பம். உங்கள் நண்பர்களிடமும் நிகழ்ச்சியை குறித்து சொல்லுங்கள், அவர்களும் பயனடையட்டுமே. மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கும் வரை தேவனின் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இருக்க ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது உங்கள் ஆத்ம நண்பன்.